நான் வந்து கொளத்தூர் சென்னையிலேருந்து தான் வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 92 இயர்ஸ்க்கு ஆயிருக்கு நேவி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏர் ஷோ வந்து நடத்துகிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 22 இயர்ஸ் கழிச்சு வந்து நடக்குது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து நிறைய அரசியல் தலைவர்களும் வராங்க. இது வந்து பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. கண்டிப்பாக அதை விட அதிகமாக ஒரு 18 லேக் 20 லேக் பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அத்தனை பேர் கேதரிங் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி பவர் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போலீஸும் வந்து நிறைய போட்டிருக்காங்க இங்கே. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதனால இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். இல்லை, இந்த மாதிரி ஏர் ஷோ நம்ம பார்த்தது கிடையாது. அவ்வளோவா நம்ம சென்னையில் தமிழ்நாட்டிலலாம் பெருசாக நடந்தது கிடையாது. நடந்தாலும் பெருசாக ஈஸியாக போக முடியாது. இது வந்து எல்லாருமே போகலாம். மக்கள் பாருங்கள், எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க. அதனால் வந்து ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம ஊரில் நடக்குது. அது நம்ம சென்னைக்கு எவ்வளோ பெருமை, நம்ம மக்களுக்கு எவ்வளோ பெருமை. நம்ம சென்னைனாலே எப்பயுமே கெத்துதான். தமிழ்நாடே வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால் வந்து சென்னையில் அதுவும் மெயினாக மெரினா பீச்சில் வந்து நடக்குது. ஒரு இந்தியா நேஷன் வைடு ஸ்ப்ரெட்டான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் நேரில் பார்த்து சொன்னீங்க, எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? ஏன்னா டிஃப்ரெண்டான ஆங்கிளில் சாகசெல்லாம் பண்ண போகிறோம். ஆமாம், எந்தெந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. நாங்கள் வந்து ஈசிஆர்லேருந்து வரோம். நல்ல எக்ஸைட்டடாக இருக்குது எங்களுக்கு இந்த இது ஷோ பார்க்குறதுக்கு. மேபி என்னோட டாக்டர் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நடக்குது நம்ம இதில். அதனால் நல்லா இது நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், பார்க்குறோம். இன்னைக்கு இந்திய விமானப்படை நாள் 92 ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சென்னையில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எக்ஸைட்டாக இருக்காங்க. நிறைய நாள் இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது. போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஜெட்டு பார்த்துருக்கேன், ஹெலிகாப்டர் இன்னும் நான் இன்னும் வியூவை பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வரப்பா போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டா காம் ஆகிடும். இந்த சந்தோஷம் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. சொன்னால் எல்லாம் எக்ஸைட்டாக இருக்காங்க. எல்லாம் பெருமை. நம்ப முடியுதா அந்த சாகசம் பண்ணுறது? நம்ம பார்த்துருக்கோம், பட் நம்ம கஷ்டம் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீமேல் டிரைவர்ஸ் கூட இருக்காங்க போல, வேறு எம்ப்ளாயர்ஸு. ஸோ அதுவும் நல்லா பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அதுவும். நிறைய கிட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்னு தோணுது. ஆனால் நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குது.